இது நாள் வரைக்கும் என் பொண்ணு ஏன் கூட இருந்தாதான் பாதுகாப்பா இருப்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் என்னோட பொண்ணும் என் மாப்பிள்ளையும் என் கூட எங்க வீட்டுல இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் பட்ட ஆசையெல்லாம் என் பொண்ணோட வாழ்க்கையையும் என் மாப்பிள்ளையோட ஆசைகள் எல்லாத்தையுமே சுக்குநூறு ஆக்கிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப லேட்டா தானே தெரிய வந்துச்சு. அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுற என் பொண்ணும் புனிதாவுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிற மாப்பிள்ளையும் இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆனா உங்கள மாதிரி பெரிய மனசு எனக்கு இல்லாம போயிடுச்சு என்ன. ஆனா இப்ப இது எனக்கு புரிஞ்ச பிறகு இந்த வீட்டுக்கு முறையா என் பொண்ண மருமகளை அனுப்பணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்.